ஹலோ கைஸ், வெல்கம் டு பிபி ஃபேமிலி. நான் உங்கள் பிரேம். இன்னைக்கு என்ன வேணா வந்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா வால்பாறை வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ நாளுக்கு அப்புறம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ரைடிங் ஜாக்கெட்டே பத்தாம போயிருச்சு, அந்தளவுக்கு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ட்ரிப் வந்து. கைஸ், ட்ரிப்பு பார்த்துட்டிங்கன்னா நான் 4 பேர் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு வால்பாறை போயிட்டு மேலே ஃபன் பண்ண போகிறோம். அந்த இதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரைடு வந்துருக்குறோம். அதனால வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எல்லாம் ஹேண்ட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஆனமலை ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 110 கிலோமீட்ரு. ஆனால் வந்து நாங்கள் ரூட்டு மாறி போயிட்டோம். 205 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. அந்தளவுக்கு நாங்கள் ரூட்டு மாறி போயிட்டோம். எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். அப்படியே வாங்க வீடியோக்குள்ள கண்டிப்பாக பண்ணலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்பாறை ஒரு 25th பெண்டில் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து லைட்டாக மழை தூரிட்டே இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. நல்லா வைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நான் ரொம்பவே சொல்கிறேன் கைஸ், ரொம்ப நாள் கழித்து ஹில் ஸ்டேஷன் வர்றது ரொம்ப பெரிய ஃபீல் மாதிரி இருக்குது. ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே ஓன மாதிரி இருக்குது. வால்பாறை 25th பெண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடை சுற்றி வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. அங்கே உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் லைட்டாக அப்படியே மலை சாரல் அடிச்சுட்டே இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க கைஸ் கிளைமேட்டு. அப்படி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரெய்னி ரைடு இவ்வளோ தூரம் நான் பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாகு ரெயினாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் அதிரப்பள்ளி போகலான்னு சடனாக பிளான் எடுத்துகிறோம். இப்போ அதிரப்பள்ளி போனதுக்கப்புறம் இது மாதிரி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழையாகவே இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஸ்டாப்பே எடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லா பக்கம் ட்ரீஸ் அது இதுன்னு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்களோட லக்கி டைமு எந்த ஒரு அனிமல்ஸுமே உள்ளே வரல. அதுதான் எங்களோட லக்கி டைம்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ அனிமல்ஸ் வந்துருந்ததுன்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிட் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. என்னாச்சு அப்படின்னா என் பைக் வந்துட்டு மால் ஃபங்க்ஷன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எனக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. ஃபுல்லாக சைட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா காடு தான் கைஸ். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஒரு வீடோ மெக்கானிக் செட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நார்மலாகவே ஃபாரஸ்ட் சைடு எதுவுமே இருக்காது. இங்கே வந்து ஓவர் டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதனால ஒன்றுமே இருக்காதுங்க கைஸ். நான் வந்துட்டு அங்கே வந்து வண்டி டோ பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சடனாக பின்னாடி திரும்பி பார்த்தா எங்கூட வந்த கோர் ரைடர்ஸில் எவனையுமே காணோம். அப்புறம் பார்த்தா நான் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா திடீர்னு பைக் ஸ்டார்ட் ஆகலின்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு த்ராட்டில் கொடுத்தா 20-30 ஸ்பீடு தான் கைஸ் போச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு சுத்தமாக வந்து த்ராட்டில் கொடுத்தாலும் போகவே இல்லை. ஆனாலும் இருந்தாலும் எனக்கு பயம் ப்ளஸ் அந்த ரைடை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனு அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஆனால் வந்து அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க கைஸ். அந்த ஃபீலை யாருனாலையுமே அனுபவிக்க முடியாது. நல்லா ரைட் பண்ணோம் கைஸ், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த கலர் கோழி குஞ்சாட்ட ரெயின் கோட்டை வந்துட்டு கலர் கலராக போட்டு தான் சுற்றிட்டு தான். நார்மலாகவே கேரளானாவே ரெயின் அப்படி தான் இருக்கும். மழை வந்ததுனால அதிகமாக பெய்யும், வெயில் அடிச்சதுனால அதிகமாக வெயில் அடிக்கும். அந்த அளவுக்கு தான் கைஸ் இருந்துச்சு. இந்த ரைடை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம் கைஸ். வால்பாறையில் வந்து செம்ம கிளைமேட்டுங்க கைஸ். கைஸ், வால்பாறை பாருங்க கைஸ். வால்பாறையில் இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா? யாரும் தெரியாதவங்கள கை அனுப்பிச்சிட்டு போறாங்க. யாரும் தெரியாதவங்கள கூட நம்பிடலாம் போல, தெரிஞ்சவனா நம்ப முடிய மாட்டேங்குது இப்பெல்லாம். கைஸ், செம்ம கிளைமேட்டுங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக கிளைமேட் இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே 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 அவ்வளோ பெரிய கிளைமேட்டாக இருக்குதுங்க கைஸ். சூப்பராக இருக்குது. சுற்றில அப்படியே ஸ்னோவாக இருக்குது. லைட்டாக வந்து மழை வர மாதிரி இருக்குது. மழை வருது, செம்மையாக இருக்குதுங்க கைஸ். எந்த இடத்துலையுமே வந்து அப்படியே சொல்கிறேன், என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி இருக்குதுங்க கைஸ். வியூங்கிறது எல்லாமே நல்லா இருக்குதுங்க கைஸ். எதுவுமே போர் அடிக்கல. எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட காலையிலே ஒரு 10-15 கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம்.
கைஸ் நம்ம வால்பாறை ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தேயிலை தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த அழகை ரசிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க கைஸ். ஷூட்டிங்கில் எடுக்கிறதுக்கு சரியான ஸ்பாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெயின் வந்துட்டே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்லேயே தான் கைஸ் ரைட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. ஏன்னா ஒரு ரெயினில் ரைட் பண்ணுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கைஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்பாறை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதிரப்பள்ளி போகலான்னு சொல்லி பிளானு. அதுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க கைஸ். டெயில் டெடி வேறு உடஞ்சி போச்சு. அதிரப்பள்ளி வேறு கேரளா பார்டரா, எங்கேயாச்சும் அங்கே போய் பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் கட்சி போட்டு தான் இழுத்து கட்டணும். ஏன்னா இந்த இடத்துல இங்கே மாத்திரக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக காடு தான் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு மெக்கானிக் செட் இல்லை, வீட்டுக்கு போய் தான் ரெடி பண்ணணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட்சி போட்டு இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். சம்பவம் தான் கைஸ். இந்த டைல் பீஸ் தான் கைஸ் 2 சைடுமே உடஞ்சி போச்சு. அதனால் இதை இழுது கட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் கட்டிக்கலாம்டா, இந்த ஹோல்சேல் விட்டு கட்டிக்கிறா, ஒவ்வொன்றா கட்டிக்கலாம்டா. இல்லைன்னா மறுபடியும் இப்போ பிடிங்கிட்டு விழுந்துருச்சுன்னா ஒரு சைடு விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு வச்சு எடுத்துக்கலாமா? போதும், ஒன்று போதும். இல்லை இதுலேயே கட்டிக்கலாம்டா, டெயில் பீஸ்லேயே கட்டிக்கலாம்டா. ஏன்னா இதில் டெயில் பீஸ்லேயே கட்டிக்கலாம்ன்றா. டெயில் பீஸ் இல்லை, அதெல்லாம் கட்ட வேண்டாம். அதை விட்டு எங்க மறுபடியும் முடிங்கிட்டு கிடந்ததுன்னு நினைச்சில்ல. ஓகே தானே? இப்போ இழுத்துக்கட்டு இரு, ஒரு நிமிஷம் இரு. இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்துக்கோ. பரவாயில்ல, உளுந்துருச்சு அவ்வளோதான். முடியுமான்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கல. சீடே மாட்ட முடியாது. கைஸ் ஸ்டாக்கை வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை இருக்கு. இது வேற உடஞ்சி வச்சு அடுத்த வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது ஒட்டையருக்கு. இது வரைக்கும் 3 டைல் டெடி மாட்டியாச்சு. அவ்வளோதான். அடுத்து உடஞ்சாலும் கீழே விழுகாது இல்லை. சரி ஓகே, வேற ஏதாவது கடையில் போய் ஒயர் இருந்தால் வாங்கி கட்டிக்கலாம். ஒயரில் கட்டு கம்மிங்காச்சும் இருந்துச்சுன்னா சரி இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகே கைஸ், அப்படியே நம்ம அதிரப்பள்ளி போகலாம் வாங்க. இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிரப்பள்ளிக்கு 60 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் நிற்கிற இடமே எல்லா பக்கமே கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி நல்லா தான் இருக்குது, நாளைக்கு எந்திரிப்புமான்னு தெரியல. இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஷூட் பண்ணுற டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் தேதி திலீப்போட இவனோட பர்த்டே. அதனால் வந்து ட்ரிப் வந்தோம். இப்போ இந்த 8ஆம் தேதி ஷூட் பண்ணுற இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா எப்படியுமே நாங்கள் வீட்டுக்கு போனோம்னா ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் போட்டுருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். கைஸ் நம்ம வந்து அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். இங்கே வந்து இ பாஸ் வாங்கிட்டு போய் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம கொடுக்கணும், ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்ம கொடுக்கலின்னா அந்த சைடு வந்துட்டு வரல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தொலைவ ஆரம்பிச்சிருவாங்க. கைஸ் பயங்கரமான மழை கேரளாவில் அதிரப்பள்ளியில். அதனால் ஒரு இடையில சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறோம். ஃபுல்லாக நனைஞ்சாச்சு, ரைடிங் ஜாக்கெட்லேருந்து எல்லாமே நனைஞ்சிருச்சு. ரெயின் கோட் போட்டால் ரெயின் கோட்டுக்குள்ளே மழை போகுது. சூப்பராக நனைஞ்சிருச்சு, ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சாச்சு கைஸ். சாப்பிட்டு அதுக்கடுத்து நீ போகணும். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மணி ஆச்சு. சீக்கிரமாக போகணும். எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 10 மணி 11 மணி ஆயிடும். கைஸ் இந்த மாதிரி ஒரு ரைடை வந்து நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. என்ஜாயும் பண்ணேன், அதே சமயத்தில் நான் பயந்தும் போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு மழைங்க கைஸ். அந்தளவுக்கு மழையில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நனைஞ்சிட்டேன். உச்சிலேருந்து பாதை வரைக்கும் ஃபுல்லாமே நனைஞ்சிட்டேன். எந்த ஒரு இடத்துலையுமே நனையாமல் இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு கைஸ். எங்கே நின்னாலும் மழை கைஸ், பயங்கரமான மழையாக இருந்துச்சு. எங்கேயுமே மழை இல்லாமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மழை மட்டும்தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல நின்னோம்னா அந்த இடத்துல அப்பாடா மழை இல்லைடா, இங்கே ஒரு 2 நிமிஷம் ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னு வெயிலவே நான் பார்க்கலிங்க கைஸ். அந்தளவுக்கு இருந்துச்சு, ரைடு சூப்பராக இருந்துச்சு. ஹில்ஸ்னா இப்படித்தான் இருக்கும் கைஸ். இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் நாங்கள் கிளம்புனோடனே மழை வந்துருச்சு. கைஸ் கடைசியில் நிலைமை இப்படியே ஆயிடுச்சுங்க கைஸ். எல்லாத்தையும் இழுத்து கட்டி எடுத்துட்டு போய் வீட்டில் ஓட வேண்டியதாக போச்சு. டேய் கொஞ்சமா டீசெண்டாக கட்டுறா, நாங்கள் வாடுறடே எல்லாம் தெரியுதுடே. மானம் கெடுப்பான R1 போய் வச்சுட்டு ஒரு டெயில் டெடி வாங்குற கூட துப்பு இல்லையா? பக்கா அவ்வளோதான்.
நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்பாறையில் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் பெருசாக வந்து பயமாக தெரியல. அதுக்கடுத்து நாங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து சரியான ரூட்டுங்க கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கம் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கேம்ப்பு கூட கிடையாது. எந்த ஒரு பைக்குமே கிடையாது. நாங்கள் வெறும் 3 பைக்கில் மட்டும்தான் போனோம். எல்லா பக்கம் தண்ணி ஃபுல்லாக போச்சுங்க கைஸ். அந்தளவுக்கு மழை. உங்களே வீடியோவில் காமிக்கிற பாருங்க. ஃபுல்லாக மழைங்க கைஸ். எல்லா பக்கமே தண்ணி லெவலுக்கு போதுங்க கைஸ். அந்த ஒரு பாலம் இருந்துச்சுன்னா பாலத்தோட லெவலுக்கே போகுது. அந்தளவுக்கு மழைங்க கைஸ். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டேமுக்கு போனோம். அந்த டேமுக்கு பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட் வந்துட்டு 60 ரூபா வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. அங்கே வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். அந்த இடத்துல போய் என்னாச்சு அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். பார்த்துட்டு இருந்தோம். நிறைய படம் ஷூட்டிங்லாம் இங்கே எடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்தோடனே வந்து பைக்கி தொலைஞ்சிருச்சு கைஸ். அதே எங்களுக்கு ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. 1/2 hour தொலைவிட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அங்கே வந்துட்டு எங்களுக்கு டைம் பத்தல. அதனால வந்துட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு வந்து பயங்கர ஒரு டஃபஸ்ட் ரோடுன்னு சொல்லலாம். கேங்காக போங்க. சோலோவாக ரைட் பண்ணுறதுக்கு அங்கே கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு கேங் ரைடாக போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் திடீர்னு இடையில எலிஃபெண்ட் அது மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதாவது ஈஸியாக இருக்குன்னா நிறைய கேங்காக இருந்தீங்கன்னா கடைசிக்கு நீங்கள் எங்கேயாச்சும் ஓடியாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். சோலோவாக இருந்தால் நீங்கள் என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு இருங்க கைஸ். ஆனால் வந்து இந்த இடத்துல ஒரு டேம் இருந்துச்சுன்னு சொன்னலாம் கைஸ். அந்த டேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்பேசியஸாக இருந்துச்சு. வேடிக்கை பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கைஸ். சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு கைஸ். அதிரப்பள்ளி அந்த ரோடு, வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு பயங்கர த்ரில்லிங்கான ரோடு கைஸ். நம்ம வண்டி வேற இடையில மால் ஃபங்க்ஷன் லைட் இருந்துச்சு. இடையில அட்டத்தங்காட்டி ரொம்ப த்ரில்லிங் ஆயிடுச்சு. பயம் முடிஞ்சிருச்சு கைஸ் ரொம்பவுமே. ஏன்னா அங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, எந்த ஒரு நெட்ஒர்க்குமே இல்லை. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இடத்துலையுமே நெட்ஒர்க்கே கிடையாது. சுத்தமாக நெட்ஒர்க்கே கிடையாது. திடீர்னு நீங்கள் மிஸ் ஆகிட்டோம்னால நம்மளே தான் யாராச்சும் கேட்டு தான் போய்க்கணும். மற்றபடி யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. லாங்குவேஜும் தெரியாது. நிறைய பேர் மலையாளிஸ் தான் இருக்கிறாங்க. தமிழ் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் மலையாளிஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, ஆஃப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அள்ளுட்டுருச்சுங்க கைஸ். என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் போய் எல்லாத்தையும் கழட்டி செக் பண்ணணும். பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். நிறைய மூவிலாம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கர ஃபோர்ஸாக வருது. உள்ளே போனால் திரும்பி வர முடியாது. கைஸ் அதிரப்பள்ளி பற்றி சொல்லணும்னா அதிரப்பள்ளினாவே இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா எங்ககிட்ட வந்து சுத்தமாக எனர்ஜி லெவலே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி தான் நாங்கள் இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னு நினச்சி போனோம். அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் வந்து போக மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதிரப்பள்ளியோட வந்து எதுக்காக போகலாம் அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டை வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் பண்ணணும். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போய் ரைடு பண்ணணும். அந்தளவுக்கு க்ரீனரியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிரப்பள்ளி போகலாம். அதிரப்பள்ளி வந்து ஒரு த்ரில்லிங்கான ஏரியான்னு சொல்லலாம். டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு டவர் கூட இருக்காது. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் கூட வராது. நீங்கள் சோலோவால் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது ரிட்டர்ன் வரும்போது பயந்துட்டு தான் திரும்பி வருவீங்க. கண்டிப்பாக இனிமேல் போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குங்க கைஸ். டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று மழை டைமில் போனீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த ஒரு கிளைமேட்டை வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஆனால் வந்துட்டு ரைனி டைம் வந்து ரைட் பண்ணுறது வந்து ரொம்பவுமே அட்வைசபிள் கிடையாது. ஒரு கேங் ரைட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3 பைக்கில் போயிருந்தோம். அதனால் பிரச்சனை இல்லை. R15 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பைக்கை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ரைஸ் இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். எல்லா ஃபோனுமே சார்ஜ் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக ட்ரை ஆயிடுச்சுங்க கைஸ். என்னோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்குது. அந்தளவுக்கு தான் இருந்துச்சு கைஸ். ஏன்னா அவ்வளோ ரைனுங்க கைஸ். ஃபுல்லாக எல்லா சைடுமே ரைன். அப்படியே அருவியிலலாம் பயங்கரமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க கைஸ். அந்தளவுக்கு ரைனாக இருந்துச்சு கைஸ். நாங்கள் இவ்வளோ தூரம் ரைட் பண்ணதே பார்த்துட்டிங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க தான். ஆனால் பைக் ஆஃப் ஆனதுனால நாங்கள் அந்த பிளேஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துருக்கீங்களேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த ரைடை வந்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். See you guys next vlogல மீட் பண்ணலாம்.